சுஜாஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வெந்துட்டுருக்குது தக்காளி. இப்போ வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். வெந்துருச்சு தக்காளி. இப்போ தக்காளியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சுக்கலாம். இரும்பு வடை சட்டியை வச்சு ஆயில் ஊற்றி வரமல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வரமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, தேங்காய் ஒரு கப்பு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு 1 நாள் 2 நாள் இருந்தாலும் நமக்கு கெட்டு போகாது. அதனால் தேங்காவை நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போது கசகசா சேர்த்திக்கலாம். கசகசா சேர்த்தியாச்சு. முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். நடக்கடலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இது மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போது இது குழம்புக்கு தான் தாளிப்பு கொடுக்குறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லாவே வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சு தான் சேர்க்கணும். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லியும் நல்லா சின்ன சின்னதாக அறுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போது அடுப்பு இது பண்ணும்போது அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும். சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்திடலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதோட சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் மசாலா சேர்த்தி நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த தக்காளியையும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் வச்சாச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே அழகாக இருக்குது. அதே போல் இட்லியை நல்லா பஞ்சு போல் செஞ்சு இந்த குழம்பை மேலே ஊற்றி சாப்பிட்டா சும்மா எத்தனை இட்லி வேணால் உள்ளே போகுங்க. குழம்போட திக்னஸ் பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக இருக்குது குழம்பு. செம்ம சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது எவ்வளோ இட்லி வேணாலும் உள்ளே போகும். அதே போல் தோசையும் அப்படி தான். இந்த குழம்புக்கு தோசை செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தோசை வேணாலும் சுட்டு போட்டாலும் தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு.
உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், குழம்பு தோசையும் சூப்பராக இருக்கும். எவ்வளோ முருகல் தோசையாக இருந்தாலும் தீர்ந்து போயிடும். தேங்க்யூ.